தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் கீத்தோடுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு கோட் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன்லேருந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ISIS அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ISISன்னு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து ஏற்கனவே நான் டிசைன் போட்டு வச்சுருக்கேன். அந்த டிசைன் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அதுக்கான காமெண்ட்ஸ்லாம் நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் டிசைன் இருக்குது. அந்த ஓப்பன் டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு லொக்கேஷன் காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்க்டாப்பில் பிக்குங்கிற ஃபோல்டருக்குள்ளே 7 செக்மெண்ட் CC மோடில் டிசைன் அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம். அப்போ அந்த டிசைன் வந்து ஷோ ஆகுது. ஓகேவா? இப்போ அந்த டிசைன் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஜூம் பண்ணி இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக கோடு போட்டோம், அதுக்கான இதை பண்ணணும். அப்போ நான் பிக் ஃப்ரம் லைப்ரரிஸை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு என்ன லைப்ரரி வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன், 7 செக்மெண்ட் எடுக்கணுமா, அப்போ 7 செக் CCன்னு போட்டோம். ஏன்னா 7 செக்மெண்ட்டில் CC மோடு காமன் கேத்தோட மோடு. அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட் CCயில் வந்து என்ன 1 டிஜிட் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட் டிஜிட் நம்ம எடுத்து இன்டர்பேஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ரைட்டில் ஆட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 செக் MPX1CCன்னு இருக்கும். அதே நேம் தான் இங்கேயும் இருக்குது. அப்போ நம்ம எடுத்துக்க டிஸ்பிளே வந்து இதுதான். ஓகே, அதுக்கப்புறம் பிக் ஐஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால எகைன் ஒரு டைம் இன்டிமேட் பண்ணுறேன். PIC16F877A அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ PIC16F877Aன்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆச்சு, ஐசி வந்து இங்கே ஷோ ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்க ஐசி எடுக்க வேண்டாம், நீங்கள் செகண்டாக இருக்க ஐசி 8ன்னு இருக்குல்ல அந்த ஐசி எடுத்துங்க. அந்த ஐசி தான் நம்ம ப்ரோக்ராம் ரைட்டாக பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஐசி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து ஆட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், மவுஸ் வந்து என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நமக்கு ஐசி வந்து ஆல்ரெடி ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, என்னுடைய சர்க்கியூட் அமௌண்ட் டைட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஹெச்ன்னு ஒரு பின் இருக்குன்னு சொல்லலாம், டாட் பாயிண்ட் இங்கே இருப்பாங்க. இந்த டாட் பாயிண்ட்டுக்கிட்ட ஒரு பின் இருக்கும். அந்த பின்னுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஃபால்ட்டாக கிரவுண்டு கொடுத்துருங்க. ஓகே, அந்த கிரவுண்டு எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த டெர்மினல் மோட்ஸில் இருக்கும். அந்த டெர்மினல் மோட்ஸை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், கிரவுண்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் பார்க்குற நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் என்ன இருக்கும், ஒரு செயின் லூப்பில் தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு எகைன் அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எடுத்த உடனே நீங்கள் லாஸ்ட் வீடியோ நான் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஒரே செயின் லாக்கில் தான் இருக்கும். ஓகே, அதனால் அந்த செயின் லாக் வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், ஐசியை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஐசியை டபுள் கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறேன். எகைன் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், 76X அப்படின்னு நான் போட்ட ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிட்டு ஓகே தரேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராம் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணுறப்ப பாருங்கள் 0 1 2 ஓகே, சம் டிலேக்கு அப்புறம் நான் இது பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி நாங்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரியே எனக்கு என்ன ஆகுது, கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. 6 7 8 9 ஓகே, 9ங்கிறது நமக்கு ஏன் ஷோ ஆகலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல வந்து 10ன்னு போட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 9 பிரிண்ட் ஆகிருக்கும். நமக்கு என்ன லூப் வந்து 9ஓட கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்டதுனால என்ன ஆச்சு, லூப் வந்து டெர்மினேட் ஆகி வெளியே வந்துருச்சு. ஓகே, அதனால தான் 0 to 9 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் கோடிங்க்கு போகிறேன். கோடிங்க்கு போயிட்டு எனக்கு i<= 9 செக் பண்ணுறேன். ஓகே, 9 இருக்க வரைக்கும் எனக்கு ரன் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங்கை வந்து இங்கே கம்பைல் பண்ணிட்டேன். கம்பைலிங் வந்து ஆகுது. கம்பைலிங் ஆகிட்டு எகெயின் மெயின் லூப்புக்கு போகிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணுறேன். 0 1 2 3 4 5 6 7 8 9 ஓகே, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 நம்பர்ஸ் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஏன்னா லூப் எகெயின் ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபார் லூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவாகவே என்ன ஆகிடும், நமக்கு வந்து 0 ஆகிட்டு எகெயின் ஒய் லூப்பில்னால ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த கோடிங்கில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த சிமுலேஷன் ஃபைல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோடுக்கான ஃபைல் கொடுக்கும்போதே அதில் என்ன பண்ணியிருப்பேன், நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி 2 செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கோட் ரைட்டாக பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.